ஹாய், இது உங்கள் ரைன் ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 12ஓட ஆன்சர் கீ. நாம 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுல 12th டெஸ்டோட ஆன்சர் கீ. இந்த 12th டெஸ்ட் அளவியல்ல இரண்டாவது டெஸ்ட். இதோட இம்பார்ட்டன்ஸ் கருதி நாம அளவியல் 4 டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். அதுல 2 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு. வாங்க, இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போர்ஷன் தரும். தட் இஸ் அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் பாடப்புத்தகத்துல 2020-21 பாடப்புத்தகத்துல எந்தெந்த பக்கத்துல இருக்குன்ற அந்த டீட்டெயிலை தான் நம்ம போர்ஷனை தரோம். அந்த போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் பிடிஎஃப் லிங்க் தரேன். நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நீங்க சரி பார்க்கறதுக்காக ஆன்சர் கீ தரேன். ஸோ இதுதான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ப்ராசஸ். இதை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் தொடக்கத்துல ரொம்பவே ஆர்வமா இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் அதுல ஒரு ஆர்வம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறேன். திரும்பவும் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. உங்களை நீங்களே எக்யூப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது உங்களுக்கு பயனுள்ளதா அமையும். செல்ஃப் மோட்டிவேஷன் தான் வெரி பெஸ்ட் டூல். எத்தனை பேர் நான் மோட்டிவேட் பண்றது மற்றவங்க மோட்டிவேட் பண்றதுன்றது கொஞ்ச நேரம் தான் அது நிலைக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுதான் நிலையானதா இருக்கும். ஸோ மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நல்லா எழுதுங்க. அடுத்து வர தேர்வுகள் நீங்கள் வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை தொடங்கலாம். முதல் கொஸ்டின், அடிப்பக்கம் 12 மீட்டர், உயரம் 8 மீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு. அடிப்பக்கம் B, உயரம் H, இணைகரத்தின் பரப்பளவு B × H. 12 × 8 18 80, 12 8 96 is the answer. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 60 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலை விட்டம் 8 சென்டிமீட்டர் எனில் மற்றொரு மூலை விட்டத்தை காண்க. சாய் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும். ½ × d1 × d2 is equal to பரப்பளவு. பரப்பளவு அங்க 60ன்னு கொடுத்துருக்குறாங்க. ½ × ஒரு மூலை விட்டம் 8, இன்னொரு மூலை விட்டம் தெரியாது 60, O2 42. ஸோ 4ஓட எந்த வேல்யூ பெருக்குன்னா 60 வரும் பாருங்க. 10 பெருக்குனா 40 வருது இல்ல. 12 பெருக்குனா 48, 15 பெருக்குனா 60. ஸோ ஆன்சர் 15. இல்லைன்னா d2 is equal to 60. இங்க பெருக்கல் இருக்கிற 4 இங்க வகுத்தல் ஆகும். ஒரு நாள் 4, 20, 20ன்றது 5. ஸோ ஆன்சர் 15 சென்டிமீட்டர். மூன்றாவது கேள்வி, அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டரும் உயரம் 9 சென்டிமீட்டரும் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்துக்கு அடிப்பக்கம் கொடுத்திருக்கிறாங்க, அதோட உயரம் கொடுத்திருக்கிறாங்க. கவனிங்க, சதுரத்தை சாட்சி எழுதியிருக்காங்க. இதுவுமே ஒரு இணைகரம் தான். அடிப்பக்கம் கொடுத்திருக்கிறாங்க, இந்த உயரம் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா சாய் சதுரத்தோட பரப்பளவு B × H. சாய் சதுரத்தோட பரப்பளவு இங்க என்ன கொடுத்திருக்கேன், மூலை விட்ட கொடுத்திருந்தாங்கன்னா ½ × d1 × d2. அடிப்பக்கம் உயரம் கொடுத்திருந்தாங்கன்னா ஜஸ்ட் பெருக்கி போட்டுக்கணும். 14 9, 14 10 140. அதுல ஒரு 14 கழிச்சிடலாம். கழிச்சு அப்படின்னா 10ல 4 போச்சுன்னா 6, 3ல 1 போச்சுன்னா 2, 1 126 is the answer. நான்காவது கேள்வி, சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். கண்டென்ட்ல நீங்க வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 90 டிகிரி. ஒவ்வொரு
மூலைவிட்டங்களுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். ஆன்சர். இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டரும் 9 சென்டிமீட்டரும் உயரம் 14 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு. சரிவகத்தின் பரப்பளவு சொல்லியிருந்தேன். half into h into a plus b. இது இணையான பக்கங்களின் அளவுகள் தான் வந்து ஏவும் பியும். அவற்றுக்கு இடைப்பட்ட இது ஏ, இது பி. அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் தான் h. அதையும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ half into உயரம் 14 into a plus b 18 plus 9 27. கேன்சல் பண்ணலாம். 2 7 2 7 பெருக்கல் 27. 7 into 10 70. இன்னொரு 10 70. இன்னொரு 7 49 இல்லையா? கூட்டலாம். 9 11 18 189 is the answer. பரப்பளவு 828 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகள் 19.6 சென்டிமீட்டர் 16.4 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. ஸோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். half into h into a plus b எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 828. half into உயரம் தான் கண்டுபிடிக்கணும். h into 19.6 16.4 .6 .4 கூட்டினா 1. அப்போ 19 plus 1 20 20 plus 16 36 is equal to 828. கேன்சல் பண்ணலாம். 2 2 8. h is equal to 828 by 18. இங்க இரண்டாம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். இங்க 9 4 1 4. இப்போ ஒன்பதாம் வாய்ப்பாடு கேன்சல் பண்றேன். 9 4 9 36. மீதி 5 54 இருக்கு. 54ன்றது 6. ஸோ ஆன்சர் 46 சென்டிமீட்டர். கண்டென்ட் லேர்னிங் வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்க தயவு செய்து அதை முழுசா பாருங்க. அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி நான் முழுசா நோட்டிபிகேஷன் வந்த உடனே பாக்குறேன் அப்படின்னா சான்ஸே இல்லை. நீங்க வேணா அப்புறமா கூட சொல்லுங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பார்த்துருவேன். எனக்கு 10 நாள் போதும் 15 நாள் போதும்ன்ட்டு. பாப்புலர் ரிசர்ச் அண்ட் சர்வேஸோட அவுட்கம்ஸை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். என்ன அந்த பாப்புலர் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒன்றை படிக்கிறீங்க அப்படின்னா அதை ரீகால் பண்றதுக்கு, ஆக்டிவ் ரீகால் பண்றதுக்கு, ஜஸ்ட் அதை உங்களை ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு மிக முக்கியமான டூல்ல ஃபர்ஸ்ட் டூல் டெஸ்ட் எழுதி பார்க்கறது. ஸோ நான் படிச்சுட்டேன், ஆனா வந்து நான் அதை ரீகால் பண்ண மாட்டேன் அப்படின்னா அது மறந்து போயிடும். அதாவது ஒரு நாள்ல வந்து அது 1/8 8ல் ஒரு பங்கு மறக்கும். ஒரு வாரத்துல உங்களுக்கு 50% மறக்கும். ஸோ ஒரு மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு 10% மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். நீங்க அதை ரீகால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்டேபிளா இருக்கும். ரீகால் பண்றதுக்கான முக்கியமான டூல் தான் டெஸ்ட் எழுதி பார்க்கறது. அதை தான் நான் உங்களுக்கு அழகா பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் எழுதினாங்க, 6 டெஸ்ட் எழுதினாங்க, 10 டெஸ்ட் எழுதினாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்க. அப்படி இருக்காதீங்க. நம்மளுடைய 30 டெஸ்ட் ஃப்ரீயா கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸி கோயிங்கா எடுக்காதீங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது ரெகுலர் எழுதுறவங்களோட ஃபீட்பேக்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 7th கொஸ்டின். பரப்பளவு 180 சதுர சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களின் ஒன்றை விட மற்றொன்று 6% கூடுதலாக உள்ளது எனில் இணைப்பக்கங்களின் அளவு கேட்கிறாங்க.
பரப்பளவு 180 half இன்ட்டு உயரம் 9 இன்ட்டு a plus b தானே a plus b a. மற்றொன்று வந்து ஒன்றை விட 6 கூடுதலா இருக்கு. அப்ப அதையும் a plus 6ன்னு எழுதுறேன். அதாவது இங்க bன்னு வரணும். ஒன்றை விட இதை விட இது வந்து இது போல 6 கூடுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ a plus 6 எழுதிருக்கேன். ஜஸ்ட் நீங்க இதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் போடலாம். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று அதை விட, அதாவது இங்க a இருக்குன்னா a plus 6. இங்க பாருங்களேன் 16, இது ரெண்டுத்துல சிறிய எண் பாருங்க 16 plus 6 என்ன இருக்கணும் 22 இருக்கணும். ஆனா 23 இருக்கு. அப்ப இந்த ஆன்சர் இல்லை. சிறியது 10 plus 6 16 இருக்கணும். ஆன்சர் இல்லை. 17 plus 6 23 இருக்கணும். 21 இருக்கு. ஆன்சர் இல்லை. இங்க பாருங்க 17 plus 6 23 ஆன்சர். நீங்க ஒர்க் அவுட் பண்ணாமே டைரக்டாவே ஆன்சர் போட்டுக்கலாம். அப்படி வேற ஏதாவது ஆப்ஷன் 16 இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை போட்டுக்கோங்க. 7வதுக்கு ஆன்சர் 23 சென்டிமீட்டர் 17 சென்டிமீட்டர். 8வது கேள்வி, ஒரு சரிவகத்தின் இணையற்ற பக்கங்கள் சமமெனில் அது ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோல சொல்லியிருந்தேன். இது இணையான பக்கங்கள், இதுதான் இணையற்ற பக்கங்கள். இந்த இணையற்ற பக்கங்கள் சமமா இருக்கு அப்படின்னா இரு சமபக்க சரிவகம் எனப்படும். ஆன்சர் 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. முதல்ல சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சுக்கலாம். சதுரத்தோட பரப்பளவு இது ரெண்டும் சம பரப்பளவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சதுரத்தோட பரப்பளவு a ஸ்கொயர். அப்போ 48 இன்ட்டு 48. இங்க இணைகரத்தோட பரப்பளவு b இன்ட்டு h. b பேஸ் அது தெரியாது. h வந்து என்னது 18. இங்க பெருக்கல் இருக்கிற 18 இந்த பக்கம் போனா வகுத்தலா மாறும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 48 இன்ட்டு 48 பை 18. சால்வ் பண்ணீங்கன்னா 128 இஸ் த ஆன்சர். 10வது கேள்வி, ஒரு இரு பக்க சரிவகம் வடிவில் மைதானத்தில் இணை பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 135 வீதம் எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. சரிவகத்தோட பரப்பளவு ஃபார்முலா half இன்ட்டு h இன்ட்டு a plus b. half இன்ட்டு உயரம் எவ்வளோ 30, a plus b 42 plus 36 is equal to half இன்ட்டு 30 இன்ட்டு ஆட் பண்ணலாம் 8 7 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 இல்ல 30 கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்க 3 9 3 இன்ட்டு 39 3 இன்ட்டு 40 120 இல்லையா. 120ல ஒரு 3 போச்சு அப்படின்னா 117. இந்த பக்கத்துல 0 சேர்த்துக்கிறேன். ஒரு சதுர மீட்டருக்கு 135 ரூபா. அப்போ 1170 இன்ட்டு 135 is equal to 1,57,950 ரூபாய் is the answer. ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர். அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவு. ஒரு டிராக்டரோட ஆரம் ஒரு டிராக்டர் சக்கரத்தோட ஆரம் கொடுத்திருக்காங்க இல்லையா. ஒரு முறை சுற்றுறதுக்கு ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்தோட சுற்றளவு 2 pi r. 2 into 22/7 ஆரம் வந்து 77. இது ஒரு சுற்றுக்கு. நம்ம 35 சுற்றுக்கு பண்ண போறோம். பெருக்கல் 35 போட்டுட்டேன். 7 11 2 into 22 44 into 11 into 35 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 16,940 is the answer.
is equal to 4.2/2 கேன்சல் பண்ணோம்னா 2.1. வட்டத்தோட ஆரம் கிடைச்சிச்சு. சுற்றளவு 2πr 2 × 22/7 × 2.1 ஆரம் 47 37 2 × 22 44 × 0.3 4 3 12 மீதி 1 4 12 13 ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். 13.2 மீட்டர். ஒரு வட்ட வடிவ பூங்காவின் சுற்றளவு 352 மீட்டர் எனில் அந்த பூங்காவின் பரப்பளவு 2πr is equal to 352. 2 × 22/7 × r is equal to 352. கேன்சல் பண்ணலாம். 2 1 7 6. அகைன் கேன்சல் பண்ற இரண்டாம் வாய்ப்பாடு. இங்க 11 வரும். இங்க 8 8. 11 8 11. r is equal to 8 × 7 is equal to 56. ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். பரப்பளவு is equal to πr². 22/7 56 × 56 47 87 is equal to 22 × 8 × 56 is equal to 9856 is the answer. 14வது கேள்வி. ஒரு தளம் 10 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகலம் உடையது. அதன் மீது 9 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் அகலமுடைய விரிப்பு விரிக்கப்படுகிறது. விரிப்பால் மூடப்படாத பகுதியின் பரப்பளவு ஃபார்முலா LB - LB 10 × 8 - 7 × 5 18 80 - 7 5 35. 80ல 35 போச்சுன்னா 45 is the answer. ஒரு புல்வெளி 28 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளன. அப்புல்வெளியை சுற்றி 7 மீட்டர் அகலமுள்ள பாதை உருவாக்கப்படுகிறது எனில் அப்பாதையின் பரப்பளவை காண்க. ஸ்மால் r வந்து 28, கேபிட்டல் R அதை சுற்றி 7 மீட்டர் இல்லையா, அப்ப 28 + 7 35. ஃபார்முலா π × r² - r². பையோட வேல்யூ 22/7, r² 35² - 28². இது a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. 22/7 35 + 28 35 - 28. 35 - 28 7 வரும். இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல். is equal to 22 × கூட்டிக்கலாம். 13க்கு 3 6 63. 22 × 63 is equal to 1386 is the answer. So இதோட இந்த ஆன்சர் கீ எக்ஸ்பிளேஷன் முடியுது. ஸோ இனி வர டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கண்டென்ட் லேர்னிங் வீடியோ பாருங்க. டெக்ஸ்ட் புக் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் நல்லா எழுதுங்க. அடுத்து வர தேர்வுல வெற்றி பெறுங்க. இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் இமிடியேட்டா உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.